ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக வந்த நிறைய ஜான்ரா மூவிஸ்லாம் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஆக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸு, ஹாரரு, காமெடி, இந்த மாதிரி நிறைய வருது இல்லை. இதில் கொஞ்சம் வித்தியாசமான இந்த 12 Angry Men படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பழைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் அது. அதில் ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுகிறது தான் மொத்த படமாகவே இருக்கும். அந்த 12 பேர் உட்காந்து தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் மொத்தமாகவே நடிச்சிருக்கிறது 4 பேர் தான். ஹீரோஸ்னா செத் ரோகனும் எட்வர்ட் நார்டனும் நடிச்சிருக்காரு. பழைய ஹல்கா நடிச்சிருப்பார்ல எட்வர்ட் நார்டன், ஃபைட் கிளப்ல கூட இருப்பார். அவர் தான் நடிச்சிருக்காரு ஹீரோவா. 2 பேர் ஹீரோஸ் இருக்காங்க. அதில் செத் ரோகன் ஆக்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் எட்வர்ட் நார்டன் நல்லா நடிக்கலன்னு சொல்லல, ஆனால் செத் ரோகன் காமெடி வைஸாக பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அவரோட இன்ட்ரோலேருந்து ஒரு பாதி படம் வரைக்கும் நல்லா காமெடியாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் சீரியஸாக மாறிச்சு. நடுவில் இருந்தாலுமே காமெடி இருந்தாலும் சீரியஸாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசாக அந்த சீரியஸ் டோன் பிடிக்காது. ஃபுல்லாக காமெடியிலே போயிருந்துருக்கலாம். சரி, கொஞ்சம் தத்துவமாக ஏதோ போகிறாங்கன்னு சொல்லி விட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. படம் முடியும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைப்பா. போர் அடிக்கல. நானும் நினச்சேன் போர் அடிக்கும், இதெல்லாம் உட்காந்து பார்க்கணுமாடேங்கிற மாதிரி ஃபீலில் தான் இருந்தேன். இல்லை, இந்த படம் எனக்கு சுத்தமாக போர் அடிக்கல. இது ஒரு ஃபுல் க்ளீனான ஒரு படம். அது பயங்கரமாக என்ன ஃபுல் குவாலிட்டி. என்னன்னா, இந்த ஸ்டோரியை நான் ஒரு 1 லைனாக சொல்லிடுறேன். ஹீரோ செத் ரோகன் இருக்கார். அவர் ஒரு மியூசிக் டீச்சரு, மியூசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. மியூசிக் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதோ சைக்கிள் வாங்கிட்டு வராரு வீட்டுக்கு. அப்படியே வரும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நம்ம மேல் வீட்டில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஜோடிஸ், ஹீரோ அந்த ஜோடிஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்கக்கிட்ட கைண்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கோம். அதுவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த இன்வைட்டுன்னு படத்தோட டைட்டில் போடுற வரைக்கும் கசகசன்னு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அது கூட ஃபன்னாக இருக்குங்க. எப்படி மூட் ஸ்விங்குன்னு அந்த ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மூட் ஸ்விங்காக இருக்கும், இல்லைன்னா ஆக்டிங் பிரச்சனையே இல்லை. அவங்க கரெக்டாக நடிச்சிருந்தாங்க. மூட் ஸ்விங் ஆகுதுன்னு ஹீரோ நடுவில் சொல்லுவா செத் ரோகன். அந்த காமெடியெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா அது பொண்ணுங்களோட ப்ரைவேட் வழிகளை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு டேர்ன் இருக்கும் அங்கே. அந்த இன்னொரு ஹீரோயின், மொத்தம் 2 ஹீரோயின்ஸு, செத் ரோகன் ஒய்ஃபு, அப்புறம் எட்வர்ட் நார்டன் ஒய்ஃபு. இது ஒரு வில்லங்கமான எண்டிங் தான் கொண்டு போகும். எண்டிங் இல்லை, இன்டர்வல் இல்லை, பாதி படத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி வில்லங்கமாக தான் கொண்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் படத்தை பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக 18+ கண்டென்ட் தான். இதில் ரொமான்ஸ்னால் பெருசாக இல்லை, பேச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 4 பேரை வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே உட்காந்து படத்தை போர் அடிக்காமல் 2 மணி நேரம் கொண்டு போக முடியுமான்னு நான் யோசிச்சிருக்கேங்க. லிட்ரலாக நான் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்தது இல்லைங்கிறதுனால மேபி வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அவ்வளோதான். இந்த படத்தில் பயங்கரமான ஆக்ஷனோ சண்டை காட்சியோ எதுவுமே இல்லை. ஒரு ரூமுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவ்வளோதான். அவங்கள பற்றி சொல்லி என்ன நடக்குதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்துருப்பாங்க. செத் ரோகனுக்காகவே பார்க்கலாங்களா. அவர் சிரிச்சு வாய் வலிச்சதான் மிச்சம். டிப்ரெஷனில் யாராச்சும் இருக்கீங்கன்னு ஸ்டேட்டஸ் போடுறவர் இருந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த படத்தை பாருங்கள். இன்ட்ரோல் வரைக்கும் பாருங்கள், பாதி படம் பாருங்கள், 1 மணி நேரம் என்னமோ பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் போயிருங்க. அதுக்கப்புறம் இன்னும் டிப்ரெஷன் ஆக்கி விட்டுருவானுங்க. வித்தியாசமான ஃபிலாசபி சொல்லுவானுங்க, வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நான் மொத்தமாக உட்காந்து பார்த்தேன், எனக்கு போர் அடிக்கல. நிறைய பேருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்ப மஜாவாக இருந்துச்சு. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. எனக்கு போர் அடிக்கல, ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இப்போது செத் ரோகன் குடும்பம் மேல் வீட்டில் இருக்கிற குடும்பத்தை கீழே வர வைக்குது. ஆனால் செத் ரோகனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு வேணாம்ப்பா, நான் எதுக்குலாம் அவங்கள கூப்பிடணும், தேவையே இல்லாமல்ங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் செத் ரோகன். அதுக்கப்புறம் இந்த உடம்ப வச்சு ஒரு இது போகும், காமெடியில் உடம்ப வச்சு சீரியஸான ஒரு விஷயம் போகும், ஒரு ஃபிலோசபிக்கலான போகும். செத் ரோகன் பண்ணுற டைமிங் காமெடியெல்லாம் நான் தமிழ் காமெடியில் கூட பார்த்ததில்லை. தமிழில் கூட நான் அந்த அளவுக்கு சிரிச்சது கிடையாதுங்கிற மாதிரி. அப்படி ஏதாச்சும் படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த பஞ்சதந்திரம் பழைய படம்லாம் வேணாம், இப்போ வந்த படத்தை சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஃபுல் ஃபன்னாக
ஒரு ஃபன்னாக உட்காந்து நான் பார்க்கணும்ப்பா அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக இருக்கும். நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகாது, நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது இந்த படம். ஏன்னா இது உங்கள் டேஸ்ட் இல்லை. இது நான் ப்ளாட் சொல்லிடுறேன், யார் இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ளாட் மட்டும் சொல்லிடுறேன் சரியா. இந்த படம் ஒரு 18+ கேட்டகரி, பெரிய பசங்க 18 வயசுக்கு மேலே, ஏன்னா அவங்களுக்கு தான் புரியும் இந்த படம். அதனால இது ஒரே ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த 4 பேர், ஹீரோவோட ஒய்ஃபு, அந்த மேல் வீட்டுக்காரனோட ஒய்ஃபு, இவங்க தான் இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க மொத்தமாக 4 பேர், இவங்களோட தடுக்க யாருமே இல்லை. தப்பா சொல்லிட்டேன். இவங்களோட வாழ்க்கையை காட்டுற மாதிரி ஒரு கதை தான். இப்போ செத்ரோனுக்கு ஒரு கதை இருக்கும், எட்வர்ட் நார்டனுக்கு ஒரு கதை இருக்கும், அந்த 2 ஹீரோயின்ஸுக்கு ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் மெதுவாக பேசுவாங்க, அவ்வளோதான் இந்த படம். ஜஸ்ட் அவ்வளோதான் இந்த படம். இதில் ஆக்ஷனோ வைலன்ஸோ ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் பெருசாக கனெக்ட் ஆகாது. ட்விஸ்ட்டு அது இதுன்னு நிறைய இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி படம் பார்க்கணுங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த படத்துக்கு வரணும். இல்லைன்னா இந்த படத்துக்கு போய் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அதுலேயே அவங்க ரிவ்யூவிலேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தை சர்ச் பண்ணிங்களா, ப்ரைம் வீடியோவில் இருக்குது இந்த படம். சர்ச் பண்ணி இப்போ வந்தது தான், 2026 வந்தது தான். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருவாங்க இது என்ன கேட்டகரி. ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, பிளா பிளா பிளா, இவ்வளோதான் இருக்கும். ஓகேவா. அதனால் இந்த படம் பார்க்கும்போது வித் யுவர் ஓன் இதில் பாருங்கள். இது எனக்கு பிடிச்ச கேட்டகரியாக இருக்கும். காமெடி பிட்ஸு மேய்ஞ்சிருப்பாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க. இது தேட்டரில் வந்தப்போ நிறைய தேட்டரில் இங்கே தமிழ்நாட்டிலலாம் ஓட்டலை, அதனால தான் பார்க்க முடியாமல் போச்சு தேட்டரில். அவ்வளோதான் இந்த வீடியோ போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும்னா சேனல் போய் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான், போயிட்டு வரேன், பை.